ப்ரூஸ்லி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். ப்ரூஸ்லியோட ஒரு கால் அவரோட இன்னொரு காலை விட 1 இன்ச் சின்னதாக இருந்துச்சு. 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் ஈஸியாக ஒருத்தவங்களோட பாடியை டிசைன் பண்ணிடும். அவரோட ஐசைட் -10 இருந்துச்சு. அவரால் அவரோட ஆப்போனண்ட்டை லென்ஸ் இல்லாமல் பார்க்க முடியாது. ஆனாலும் ப்ரூஸ்லி பல ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு 5000 பஞ்சஸை ப்ராக்டிஸ் பண்ணார். இதனால தான் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டராக இருக்கார். ஸோ உங்களுக்கு ப்ரூஸ்லியை பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள நாச்சியார் கோவிலில் விஞ்ஞானிகளால் விளக்க முடியாத மர்மம் ஒன்று இருக்குது. அது என்ன மர்மம்னா, பெரிய திருவடின்னு அழைக்கப்படுற கருடருக்கு இங்கு மட்டும்தான் ஒரே கல்லாலான சிலை இருக்குது. எல்லா பெருமாள் கோயில்லையும் கருடருக்கு மரம் இல்லைனா உலோகத்தில் தான் சிலை செய்யப்பட்டு இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் இந்த இடத்துல மட்டும்தான் கல்லால் செய்யப்பட்ட கருடர் சிலை இருக்குது. இந்த சிலை மார்கழி மற்றும் பங்குனி மாத விழாக்களின் போது வெளியே கொண்டு வரப்படும். அந்த சிலை சன்னதியிலிருந்து வெளியே கொண்டு வரும்போது 4 பேர் மட்டும்தான் தூக்கிட்டு வருவாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிலையோட இடை அதிகரிக்கும். இதனால் அந்த சிலையை சுமந்துக்கிட்டு போகிறவங்களோட எண்ணிக்கையும் 8, 16, 32, 64 என படிப்படியாக அதிகரித்து இறுதியில் 128 பேர் அந்த சிலையை சுமந்து செல்வாங்க. எப்படி சன்னதியிலிருந்து வெளியே போகும்போது சிலையின் இடை அதிகமாச்சோ அதே போல் சன்னதிக்கு திரும்பி செல்லும் போது சிலையின் இடை குறையும். அதுக்கேற்ற மாதிரி சிலையை சுமந்துக்கிட்டு போகிறவங்களோட எண்ணிக்கையும் 128, 64, 32, 16, 8 என குறைந்து இறுதியில் 4 பேர் மட்டும்தான் அந்த சிலையை சன்னதி. எப்படி தஞ்சை பெரிய கோயிலோட நிழல் தரையில் விழாதோ அதே மாதிரி ஒரிசா மாநிலத்தில் இருக்க ஜெகநாத்புரி கோயிலோட நிழலும் தரையில் விழாது. இந்த கோவிலுக்குள்ள ஹிந்து மதத்தினருக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. இந்த கோவிலில் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று தான் கோவிலோட மேல் பகுதியில் இருக்க இந்த கொடி. இந்த கொடி எப்பயுமே காற்றோட எதிர் திசையில் தான் பறக்கும். இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது அதை சுற்றி இருக்க கடலோட சத்தத்தை கூட நம்மளால் கேட்க முடியாது. கூடவே இந்த கோயிலுக்குள்ளே நுழைந்த பிறகு வெளியிலிருந்து வர எந்த ஒரு சத்தத்தையும் கேட்க முடியாது. ஒரிசா மாநிலத்தில் இருக்க ஜெகநாத்புரி கோவில் பல மர்மங்களால் நிறைஞ்சு இருக்கு. இந்த கோவிலுக்கு மேலே எந்த ஒரு பறவையாலேயோ இல்லைனா விமானத்தாலேயோ பறந்து செல்ல முடியாது. கூடவே இங்கே செய்யப்படுற பிரசாதம் தீந்தே போகாது. கோவிலுக்கு வரும் மக்களோட எண்ணிக்கை அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்தாலும் எல்லா மக்களுக்கு வழங்கப்படுற பிரசாதத்தோட அளவு சரியாக இருக்கும். அதாவது அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, எப்போவுமே போதுமான அளவுக்கு இருக்கும். இந்த வீடியோவோட பார்ட் 1 லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.